ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 சவரனில் தாலி செயின் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரியான சேவிங்ஸ் பண்ணலாம், எப்படி சேவிங்ஸ் பண்ணால் அது நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கான வீடியோ இன்றைக்கி பார்க்கலாம். நான் ஒரு 3 விதமான டிப்ஸ் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். அதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்டு ரேட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 29th மார்ச். என்னோட கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் 8,360 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 20 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 113 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 1 ரூபா கம்மியாகிருக்கு. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 1 கிராம் பார்த்திங்க அப்படின்னா 8,360 ரூபா. இன்னையோட கோல்டு ரேட்டுக்கு நம்ம 2 சவரன் தாலி செயின் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 2 சவரன் அப்படிங்கிறது 16 கிராம். 16 கிராம் கோல்டோட ரேட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 1,33,760 ரூபா வருது. நான் GRTயில் என்ன வேஸ்டேஜ் போடுவாங்களோ அதை வச்சு நான் உங்களுக்கு கால்குலேஷன் நான் சொல்லியிருக்கேன். வேஸ்டேஜ் 12% GRTயில் போடுவாங்க. ஸோ வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,051 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 1,49,811 ரூபா வருது. அது கூட GST 3% நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது 4,494 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 1,54,305 ரூபா நமக்கு தேவைப்படுது. இது இன்னியோட கோல்டு ரேட் படி நம்ம 2 கிராம் வாங்கணும் அப்படின்னா GRTக்கு 1,54,000 ரூபா நம்ம கொண்டு போனோன்னா இன்றைக்கி வாங்கிடலாம். அதுவே சரவணா செல்வரத்னம் போனால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷனே நான் சொல்கிறேன். சரவணா செல்வரத்னமில் இன்றைக்கி 1 கிராம் கோல்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 8,285 ரூபா. அவங்க எப்போவுமே மார்க்கெட் ரேட்டை விட ஒரு 75 ருபீஸ் கம்மி பண்ணி தான் தராங்க 1 கிராமுக்கு. ஸோ அப்போ 16 கிராமுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா 1,32,560 ரூபா. வேஸ்டேஜ் அங்கே தாலி செயினுக்கு ரொம்ப லோ வேஸ்டேஜ் தான் கொடுக்குறாங்க, 4% தான் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா 5,302 ரூபா வருது. டோட்டலாக 1,37,862 ரூபா வருது. அது கூட GST 3% நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது 4,135 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 1,41,997 ரூபா வருது. நான் 1,42,000 அப்படின்னு ரவுண்டாக எடுத்துக்கிறேன். இப்போது 2 கடைக்கும் உள்ள ரேட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 12,305 ரூபா டிஃப்ரென்ஸ் மட்டும் வருது. நம்ம GRTயை விட ஒரு 12,305 ரூபா கம்மியாக இருந்தால் கூட சரவணா செல்வரத்னமில் ஈஸியாக வாங்கிட முடியும் 2 சவரன். இப்போது நம்மளால் உடனே 2 சவரன் வாங்க முடியாது. ஸோ நம்ம ஒரு 1 இயர் டியூரேஷன் எடுத்துக்கலாம். 1 இயர் கழித்து நம்ம ஒரு 2 சவரன் வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கான கால்குலேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கிற கோல்டு ரேட் கண்டிப்பாக 1 இயர் கழித்து இருக்காது. ஸோ ஒரு கிராம் ஒரு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். அப்போது 16 கிராமுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1,60,000 ரூபா வரும். இதே GRTயில் வேஸ்டேஜ் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா 12% போடுவாங்க. ஸோ அப்போது 19,200 ரூபா வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டும் வரும். அப்போ டோட்டலாக 1,79,200 ரூபா வரும். இப்போது அது கூட GST அமௌண்ட்டு 3% நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது 5,376 ரூபா வரும். ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1,84,576 ரூபா. ஸோ டோட்டலாக 1,84,500 ரூபா அப்படின்னு நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி இங்கே எடுத்துக்கிறேன். ஒரு வருஷம் கழித்து நம்ம ஒரு 2 சவரனில் தாலி செயின் வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1,84,500 ரூபா தேவைப்படும். இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம எப்படியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு 3 டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு சீட்டை பற்றி சொல்லியிருக்கேன். கோல்டு சீட்டு நான் GRTயில் உள்ள 50/50 வேஸ்டேஜ் ஆஃபர் ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்கே 2 விதமான ஸ்கீம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று நம்ம ஃபுல்லாக அமௌண்ட்டாக பே பண்ணுறது, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு கிராமாக ஆட் ஆகுறது. அப்படி கிராமாக ஆட் ஆகிறதுல நமக்கு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ கிடையாது. அதில் 50/50 நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நான் அந்த ஸ்கீமில் சீட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் அந்த ஸ்கீமை பற்றி நான் சொல்கிறேன். இப்போது 16 கிராம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 1,60,000 ரூபா தேவைப்படும். அப்போது ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்ட வேண்டிய சிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,500 ரூபா கட்டணும். ஒவ்வொரு மாதமும் 14,500 ரூபா நம்ம கட்டணும் அப்படின்னா 11 மாதத்தில் நமக்கு தேவையான அந்த நகையை நம்ம எடுத்துட முடியும்.
இப்போது 14,500 ரூபாய் அமௌண்ட்டு மட்டும் கட்டினா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நம்ம 50-50 வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் பே பண்ணி ஆகணும். ஸோ அப்போ 12% அப்படிங்கிறதுல 50% அப்படின்னா 6% வந்து நம்ம தான் பே பண்ணணும். 6% வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும். அப்போ 6% அப்படிங்கும்போது 9,600 ரூபாய் வருது. ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து ஒரு 5,088 ரூபாய் வருது. டோட்டலாக ஒரு 14,688 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 12% வேஸ்டேஜ் அமௌண்ட்டு 19,200 ரூபாய் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பாதி தான் நான் அங்கே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே 19,000 ரூபாயில் பாதி 9,600 ரூபாய் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2 சவரன் நகை வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1,60,000 ரூபாய். அதாவது நம்ம மாதம் 14,500 ரூபாய் கட்டுற அமௌண்ட் வந்துட்டு 1,60,000 ரூபாய் ப்ளஸ் 50% வேஸ்டேஜ் அமௌண்ட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 14,688 ரூபாய். ஸோ டோட்டலாக 1,74,688 ரூபாய். ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1,75,000 ரூபான்னு நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ ஒரு 2 சவரன் வாங்கணும், அதுவும் ஒரு வருஷம் கழித்து நம்ம சிட்டு போட்டு வாங்கணும் அப்படின்னா நமக்கு அந்த 2 சவரன் நகையோட மதிப்பு டோட்டலாக எவ்வளோ வருது, நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1,75,000 ரூபாய் நமக்கு வந்துட்டு வருது மொத்தமாகவே. இப்போது செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு காயின்ஸ் வாங்கி சேவிங்ஸ் பண்ணி அந்த காயின்ஸை வந்து நம்ம ஜுவல்லாக மாற்றுறது. இந்த மாதிரி காயின்ஸ் வந்து அப்பப்போ நமக்கு கைக்கு கிடைக்கும்போது அமௌண்ட் இருக்கும்போது காயின்ஸ் வாங்கி சேவிங்ஸ் பண்ணி அந்த காயின்ஸ் எல்லாம் மொத்தமாக மாற்றி ஜுவல்லாக மாற்றிக்கிறது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயும் கூட நம்மளால் அந்த 2 சவரன் தாலி செயின் வந்து வாங்கிட முடியும். ஆனால் இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னென்ன மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு 1.5 கிராம் வாங்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணிங்க அப்படின்னா 11 மாதத்தில் 16 கிராம் 500 மில்லிகிராம் வாங்கிட முடியும். இப்போது நம்ம 11 மந்த்ஸ் சிட்டு கட்டுற மாதிரி 11 மந்த்ஸுக்கு 1.5 கிராம் அப்படி நம்ம வாங்கணும்னு எய்ம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் 16 கிராம் வந்து ஈஸியாக வாங்கிட முடியும். இந்த மாதிரி வாங்குறதுல என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம வாங்கும்போதும் அதுக்கு வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்து தான் நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம ஒவ்வொரு மாதம் கொடுக்கும்போது டோட்டலாக எவ்வளோ மாதம் கொடுப்போம் அப்படின்னா 11 மாதம் கொடுப்போம். 11 மாதத்தில் எந்த அளவுக்கு நம்ம வேஸ்டேஜ் பே பண்ணியிருப்போம், எந்த அளவுக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு வாட்டி நம்ம வாங்கும்போதும் ஒரு 250 வந்து வேஸ்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ 11 மந்த்ஸுக்கு நம்ம வேஸ்டேஜ் மட்டும் எவ்வளோ கொடுத்துருப்போம்னு பார்த்திங்கன்னா 2,750 ரூபா கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து ஒவ்வொரு வாட்டி பே பண்ணும்போது நம்ம ஒரு 350 ரூபா பே பண்ணுறோம் அப்படின்னா அப்போ 11 மந்த்ஸில் எவ்வளோ பே பண்ணியிருப்போம்னு பார்த்திங்கன்னா 3,850 ரூபா பே பண்ணியிருப்போம். அப்போ டோட்டலாக வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் இந்த 16 கிராமுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணியிருப்போம்னு பார்த்திங்கன்னா 6,600 ரூபா பே பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம காயினாகவே வாங்கிட்டோம், இதை வந்து நான் ஃப்யூச்சரில் ரீசேல் பண்ண போகிறேன், நான் ரொம்ப நாள் வச்சுருந்தேன், இதை நான் ரீசேல் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் இதை நான் உடனே கோல்டு காயினை வந்து கோல்டு ஜுவல்லாக மாற்ற போகிறேன் அப்படின்னா இதில் வந்து நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்காது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் கொடுத்துருப்போம், ப்ளஸ் ஜுவல்லாக மாற்றும்போது மறுபடியும் ஒரு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி கொடுத்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் டைம் டெபாசிட்டில் நம்ம இந்த 16 கிராமையும் டெபாசிட் பண்ணிவிட்டு ஒரு 11 மந்த்ஸ் கழித்து நம்ம நோ வேஸ்டேஜில் ஜுவல் வாங்கிக்கலாம். ஸோ இதில் என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காயின் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 இயர் ஆகும். அதோட நம்ம டெபாசிட் பண்ணி நம்ம ஜுவல்லாம் வாங்குறதுக்கு திரும்ப ஒரு 1 இயர் ஆகும். ஸோ டோட்டலாக ஒரு 2 வருஷம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். 2 சவரன் தாலி செயின் வாங்க நம்ம 2 வருஷம் வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கீமில். இப்போ பார்க்க போகிற இந்த தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய நகையை அடகு வச்சு நம்ம புதுசாக ஒரு நகை வாங்குறது. இந்த மெத்தட் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது நான் சொல்லியிருக்க 3 மெத்தடுமே நான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச மெத்தட். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு டிசம்பரில் லாஸ்ட்டு 24 டிசம்பரில் வந்துட்டு ஒரு 3 சவரன் அடகு வச்சு 2 சவரன் வாங்கினேன். ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இப்போ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். இந்த செயின் தான் நான் வாங்கின செயின். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த செயினை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி பில்லோடையே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பில் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் எங்கே வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கில் தான் வச்சேன். கனரா பேங்க்கில் வந்துட்டு நமக்கு
4300 5300 வரைக்கும் நமக்கு வந்து கடன் தொகையாக கொடுக்குறாங்க ஒரு கிராமுக்கு. இப்போ 4300 அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு 18 கேரட்டாக இருக்கலாம், இல்லை 20 கேரட்டாக இருக்கலாம், 916 இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நான் வச்ச நகை வந்துட்டு 916 நகை. ஸோ எனக்கு வந்துட்டு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு 5200 கொடுத்தாங்க. நான் வந்துட்டு 3 சவரன் வச்சேன். 3 சவரன் அப்படின்னா 24 கிராம். ஒரு கிராம் வந்துட்டு அவங்க லெஸ் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற 23 கிராமுக்கு தான் அவங்க வந்துட்டு அமௌண்ட்டு கொடுத்தாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,19,600 வந்தது. அந்த அப்ரைசர் கிட்ட கொஞ்சம் பேசி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி அமௌண்ட்டு வாங்கிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் வாங்கினேன். 1,20,000 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி வாங்கிக்கிட்டேன். நான் வாங்கின அமௌண்ட்டுக்கு எனக்கு எங்கே போனால் நகை வாங்க முடியும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ சரவணா செல்வரத்னம்க்கு தான் நான் போனேன். ஏன்னா அங்கே தான் ஒரு கிராமுக்கு வந்து 75 ருபீஸ் லெஸ் பண்ணி தராங்க. இன்னொன்று நமக்கு தாலி செயின் பேட்டர்னுக்கு வந்துட்டு 4% தான் வேஸ்டேஜ் போடுறாங்க. ஸோ நான் வந்துட்டு சரவணா செல்வரத்னம்லேயே இப்போ வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வாங்கிட்டேன். ஆனால் இப்போது இன்னையோட கோல்டு ரேட்டுக்கு நம்ம 3 சவரன் வச்சு 2 சவரன் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்க முடியாது. நம்ம வந்துட்டு ஒரு 3 சவரனாவது வைக்கணும். அப்படின்னா தான் நம்மளால் 2 சவரன் வாங்க முடியும். 3 சவரன் அப்படிங்கிறது வந்துட்டு 28 கிராம். 28 கிராம் நம்ம வந்து அடகு வச்சோம் அப்படின்னா தான் நம்மளால் 16 கிராம் வாங்க முடியும். 28 கிராமுக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு தருவாங்க அப்படின்னா 28னா அதில் ஒரு கிராம் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க. 27 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தருவாங்க அப்படின்னா 1,40,400 தருவாங்க. நம்ம அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1,41,000 வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்னையோட கோல்ட் ரேட் படி நம்ம GRT போனால் நமக்கு எவ்வளோ தேவைப்படும், அதுவே சரவணா செல்வரத்னம் போனால் நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கால்குலேஷன் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அந்த கால்குலேஷன் படி நமக்கு வந்துட்டு 2 சவரன் வாங்குறதுக்கு சரவணா செல்வரத்னமில் எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும்னா 1,42,000 நமக்கு தேவைப்படும். ஸோ நம்ம அடகு வச்சு வாங்கியிருக்கிற அந்த அமௌண்ட்டை வச்சு 1,41,000 வச்சு நம்ம உடனேவே 2 சவரன் தாலி செயின் வாங்கிட முடியும். இப்போது நிறைய பேர் கேட்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம 2 சவரன் ஈஸியாக வாங்கிடலாம், ஆனால் அந்த கடன் எப்படி அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கடன் அடைக்கிறது வந்துட்டு ரொம்பவே ஈஸி. நம்ம ஈஸியாக அடைச்சிடலாம். எப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். கனரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 9% கொடுக்குறாங்க. நம்ம வாங்க போகிற 1,41,000 9% அப்படிங்கிறது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,690 வரும். அப்போ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,53,690 வருது. இது வந்து நம்ம 1 இயரோட எண்டில் கட்ட வேண்டியது. அதுவே நம்ம சிட்டு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் 14,500 நம்ம கட்டிகிட்டே வரோம். அந்த அமௌண்ட்டே நமக்கு வந்து 1,60,000 வந்துடுது. அது கூட வேஸ்டேஜ் ப்ளஸ் GST சேர்த்து ஒரு 14,688 கட்டும்போது டோட்டலாக நமக்கு 1,75,000 வருது. இதே 2 சவரனோட வேல்யூ வந்துட்டு 1 இயர் கழித்து 1,75,000 வருது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒன் டைமில் நம்ம வந்துட்டு அடகு வச்சு வாங்கிக்கிறது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது ஈஸியாக கட்டுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது பேங்க்கில், EMI ஆப்ஷன் சொல்லிவிட்டு. அங்கே வந்து நம்ம மந்த்லி எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,41,000 நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,330. இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ப்ளஸ் அசல் அமௌண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த EMI வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதுக்கு தனியாக நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியதில்லை. இப்போ மாதம் 12,330 நம்ம பே பண்ணிக்கிட்டே வரோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் மொத்தம் எவ்வளோ வரும்னா 1,47,967 தான் நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டே வரும். ஆக்சுவலி நம்ம மொத்தமாக 1 இயருக்கு அப்புறம் கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து 1,53,690. ஆனால் EMI ஆப்ஷன் நம்ம கட்டும்போது கட்ட வேண்டிய மொத்த அமௌண்ட்டே 1,47,967 தான் வருது. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6,967. 12,000 நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை வெறும் 6,967, ஆல்மோஸ்ட் ஒரு 7,000 தான் நம்ம கட்டுவோம். ஸோ அப்போ இப்படி நம்ம EMI கட்டிகிட்டே வரும்போது நமக்கு இருக்கிற அந்த 9% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு எவ்வளவோ குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.94% நமக்கு வந்து குறைஞ்சிருது. ஸோ நம்ம இந்த ஸ்கீமில் தாலி செயின் வாங்குறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. நம்ம ஈஸியாக வாங்கிடலாம், நம்மளோட கடனையுமே நம்ம ஈஸியாக அடைச்சிடலாம். ஸோ இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னும் 2 ஸ்கீம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இன்னும் 2 மெத்தட் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது வந்துட்டு சிட்டு போடுறது, இன்னொன்று கோல்டு காயின் வந்து வச்சு நம்ம சேவிங்ஸ் பண்ணி வாங்குறது.
கோல்டு காயின் சேவிங்ஸ் வந்து நீங்கள் ரீசேல் பண்ண போகிறீங்க, ரொம்ப நாள் வச்சுருக்க போகிறீங்க அப்படின்னா அது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த காயினை வந்து ஒன் டைம் டெபாசிட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜுவல் வாங்குனீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற இந்த 3 மெத்தடுமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற மெத்தடு தான். ஒவ்வொரு மாதம் கோல்டு காயின் வாங்குறது, கோல்டு சிட்டு போடுறது, இந்த மாதிரி நகை அடகு வச்சு நகை வாங்குறது, ஸோ இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதா உங்ககிட்ட நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எது வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.